ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் தினையை நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எந்த திப்பியுமே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப்புக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் பவுடர் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது கட்டியாகிற மாதிரி இருக்கும். அதனால நல்லாவே அடித்து கலக்குனீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போது இது எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி ஒரு 1 கப் நல்லா துருவின தேங்காவை இந்த மாதிரி நெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பக்குவமும் தேவையில்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ அதுலேயே நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப்புக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளையும் நல்லா வெடிக்கிற பக்குவம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்க அந்த தினையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தினையை சேர்த்ததோட கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க. கட்டி ஆகும், அதனால் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நல்லா கலக்கி விடுங்க. உங்களுக்கு திக்காகும். கிட்டத்தட்ட நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். மாவும் நல்லாவே வெந்துடும் இந்த ஸ்டேஜில். நான் இன்றைக்கி இரும்பு பேனில் வச்சு செய்கிறதுனால எனக்கு ஒட்டுது. நீங்கள் நான்ஸ்டிக்கில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒட்டாது. இப்போ இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், எள்ளு, நான் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்தது என்னட்ட இருந்துச்சு, அதுவும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூட நான் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன், பால் பவுடர். இப்போ இதை ஒரு முறை கையினால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு தான் ஊற்றினேன், ரொம்ப ஊற்றலை. ஏற்கனவே நீங்கள் சர்க்கரையை சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை வரும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். இப்போது நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தான் ஆட் பண்ணேன். எனக்கு நல்லாவே இந்த கையில் பிடிக்கிற பக்குவம் வந்துடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லாவே இருக்குது. நம்ம கையில் ஆயிலோ இல்லைன்னா கீயோ அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம கொழுக்கட்டை திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா கிண்டி எடுத்ததுனால மாவு நல்லாவே வெந்திருக்கும். அதனால கையில் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஷீட் வச்சு கூட நீங்கள் அதை அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரணத்தை நான் உள்ளே வச்சுக்கிறேன். இதை கைனாலே நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. நல்லா க்ளோஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு நமக்கு ஆயிலெலாம் ரொம்ப தேவைப்படலை. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்பட்டுச்சு. உள்ளே நல்லாவே ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஹெல்த்தியாக. நீங்கள் 30+ விமனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.